அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று. ஆண்டு பல காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான், ஆயுள் வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன். என் ஆசை நிறைவேறுமா என் தோழி நீயும் சொல்லம்மா. ஏய் மது, ஷாக்கு கம்மி பண்ணு. வேண்டாம், உண்மை தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், வாய மூடு. கார்த்தியா, என் ஃப்ரெண்டு இங்கே எப்படி? ஏ ராஜி, இதெல்லாம் உன் வேலை தானே? நான் என்ன அரவிந்த் பண்ணேன்? நான் ஒன்றுமே பண்ணலை. என்னை சும்மா சும்மா இழுத்து விடுறீங்க. நான் ஜுவல்லரி டிசைன் பார்க்க தான் வந்தேன். டிசைனை காமிச்சிட்டு நான் போயிருந்துருக்க போகிறேன். நீங்கள் தான் நியூ டிசைனை உள்ளே கொண்டு வந்து அது யாரும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாட்டது இப்படி இருக்காங்க. என் மது, நீ எப்படி இங்கே? உங்கள் அப்பா அப்ராடில் ஒன்று படிக்க அனுப்பியிருந்தாங்க. நீ எப்போ இதுக்குள்ளே வந்தேன்றானே? ஒரு கால் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை, ஒரு ஃபோன் இல்லை. நீ எப்படி வந்த? மது, ஷாக்கு கம்மி பண்ணு. அப்புறம் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டான்னு உனக்கு தான் பிரச்சனை. ஏய், ஃபீல் பண்ணதுடி. என்னடி, நான் தான் இருக்கணும், இருடி. எப்படி 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 அவள் ஒன்றை வேணும் நிற்பாளா? நான் அதுக்கு மண்டையாட்டிட்டு போகணுமா? நடக்காத ஒரு காரியம். என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு மட்டும்தான். அவள் வேதனைப்படுறதை என் கண்ணால் பார்க்கணும். அதனால தான் அவளை கொண்டு இங்கே இறக்கியிருக்கேன். ஏ ராஜு, என்ன ராஜு, எதுக்கு ராஜு தேவலமாக அவளை பிரச்சனை எடுத்து விட்ட? நான் எதுவும் பண்ணல கார்த்தி. நான் என்ன பண்ணேன்? நான் ஜுவல்லரி டிசைன் பார்க்க வந்து ஒரு குத்தமா? நான் ஜுவல்லரி டிசைன் பார்க்க வர சொன்ன குத்தன்னு சொல்லல. தேவையில்லாமல் கார்த்திகா உள்ளே இழுத்து அவளுக்கும் மதுவும் ஃப்ரெண்டுன்னு ஒன்று நல்லாவே தெரிஞ்சு எதுக்கு அவள் இவ்வளோ எடுத்து விட்டேன்? ஐயோ, நான் எதுவுமே பண்ணல. திரும்ப திரும்ப நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க, சரிங்களா? எனக்கு ஜுவல்லரி டிசைன் காட்ட முடியுமா முடியாது மட்டும் சொல்லுங்கள். ஏ ராஜு, உனக்கு இரு. அவளை கஷ்டப்படுத்திட்டல, உனக்கு நான் வைக்கிற ரைடு இரு. மது, என்னடி கேட்க அமைதியாக இருக்க? என்னன்னு சொல்லிடி. எப்படி இங்கே வந்த? நீ படிக்க வேண்டிய போயிருக்கன்னு உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்தேன். எப்படி இங்கே வந்த? நானும் உங்களோட காலேஜ் இந்த சேலன்னு தானடி இருந்தேன். அதுக்கு முன்னாடி எப்படி இங்கே நீ? யார் நீங்கள்? எதுக்கு என்ன மதுன்னு சொல்லி கூப்பிடுறீங்க? நான் மது கிடையாது. நான் என்ன பிளான் போட்டாலும் இவ குட்டியை குழப்பறதே வேலையை வச்சிருக்கா. இவளுக்கு இருக்கு. அது எப்படி நீங்கள் ஆளை கொண்டு வந்து இறக்கிட்டா மாத்திரவன் பேர், அப்படி தானே? அது என்ன சொன்ன பண்ணி? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் யார் முதல்ல? எதுக்கு என்னை மதுன்னு கூப்பிட்டுருக்கீங்க? நான் மது கிடையாது. எம்எஸ்டி ஸ்டார் குரூப்ஸோட ஓனர் நான் தான், சரிங்களா? யாரோ மதுன்ட்டு வந்துட்டு நிற்கிறீங்க. என் பேர் மது கிடையாது, மகிழினி, ஓகேவா? மது, இன்னும் ஒரு டைம் நல்லா பாருடி. நான் யாருன்னு சத்தியமாக தெரியலையா? நீ என் மது தான் நல்லா தெரியும். அது எப்படி நான் சும்மா விட்டுருவேன்? இன்னைக்கு உண்மை வெளில வர்றது தான். மது, எக்காரணத்தை கொண்டும் எமோஷ்னல் மட்டும் வெளில காமிச்சிடாத. எமோஷ்னல் வெளில காமிச்சேன்னா என் உயிருக்கு ஆபத்து, உன் உயிருக்கு ஆபத்து, சரியா? எமோஷ்னல் மட்டும் எக்காரணத்தை கொண்டு வெளில காமிச்சிடாத தங்கம். நான் இதை நல்லா ஸ்பேஸ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஓகே அரவிந்த், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். எடுங்க முதல்ல நீங்கள் கையை. யார் நீங்கள் முதல்ல? அது சத்தியமா நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? என்னை பார்த்து சொல்லடி. நான் தெரியல யாருன்னு. நான் தான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு கார்த்திகாடி. எனக்கு தெரியுதா இல்லையா உனக்கு? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் யாருன்னே தெரியல. முதல்ல கெட் அவுட். என் கேபின் விட்டு முதல்ல வெளில போங்க. உங்கள் வேலை என்ன? டிசைன் பண்ணுறது மட்டும்தான். அந்த டிசைனிங் வேலை மட்டும் வச்சுட்டா நல்லது. தேவையில்லாத பேசுனீங்க நல்லா இருக்காது, சரிங்களா? என் கேபின் விட்டு முதல்ல வெளில போங்க. இங்கே நிற்காதீங்க. யார் நீங்கள்? மது, யாருன்னு ஒன்று தெரியலையா? கார்த்திக் அண்ணா, இதை நீங்கள் கூப்பிட்டு வந்த லேபர் தானே? என்ன இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க? முதல்ல இந்த என் கேபின் விட்டு வெளில கூப்பிட்டு போங்க. இவங்க வேலை என்ன? டிசைன் பண்ணுற வேலை மட்டும்தான். தேவையில்லாத பார்த்துட்டு இருக்காங்க. முதல்ல வெளில கூப்பிட்டு போங்க. ஓகே மேடம், சாரி மேடம்.
ஏ கார்த்திகா வெளில வா. நீ நினைக்கிறமான ஆள் அவருக்கு அவ கிடையாது. நீ வெளில வா முதல்ல. ஓகே சார், ஐ வில் டூ யூ. எனக்கே புரிஞ்சு போச்சு. வெளில வரேன் சார். ஏன் இப்படி நடந்துக்கிறா? உங்ககிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கு, முதல்ல வெளில போங்க. உங்கள் வேலை என்ன? டிசைன் பண்ணுறது மட்டும்தான். டிசைனிங் ஒர்க்கை முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னை வந்து மூவ் பண்ணுங்க, சரிங்களா? அதுக்கு முன்னாடி என் கேபினுக்கு வர்றது, மதுங்கிறது, அப்படிங்கிறது இப்படிங்கிறது எந்த ஒரு இதுக்குமே இடம் கிடையாது. முதல்ல வெளில போங்க. ஓகே ஓகே மேடம். சாரி மேடம், என் ஃப்ரெண்டு மதுன்னு நினச்சிட்டேன் உங்களை. சாரி மேடம். வாமா போகலாம், வெளில போய் பேசிக்கலாம் வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி போஸ்ட்டு போட்டிருந்தேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எங்கள் ஊரில் மழை பெஞ்சிட்டே இருக்குது. 2 மணிக்கு மேலே மழை விட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாய்ஸ் கொடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். நான் நினச்ச மாதிரி இன்றைக்கி கரெக்டாக 1 1 மணிக்கெலாம் மழை விட்டுருச்சு. இருந்தாலும் அந்த ஊசி தூர்ற மாதிரி பெஞ்சிக்கிட்டே இருக்குது. மழை பெஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு தான் கொடையை பிடிச்சிட்டு வாய்ஸ் கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் கதை மூவ் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு எனக்கு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா? நான் எதுக்கு அப்படி கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வியூவை சுத்தமாக மூவ் ஆகவே மாட்டேங்குது. 2வது அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபர் சுத்தமாக ஏறவே இல்லை. நான் கதை ஆரம்பித்த ஸ்டார்டிங்லாம் எனக்கு வியூவர்ஸ் மூவ் ஆகிட்டு இருந்தது. அதுவும் இல்லாமல் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் வந்து இப்போ ஒரு 10 நாள் எனக்கு உடம்பு சரியில்லாமல் வீடியோ போடாமல் இருந்தேன், தெரியுங்களா? அதுக்கப்புறம் எனக்கு வியூவர்ஸ் மூவ் ஆகலை. 2வது வந்து சப்ஸ்கிரைபர் மூவ் ஆக மாட்டேங்குது. அது என்ன ரீசன் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. நான் இவ்வளோ சிரமப்பட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எனக்கு இந்த வீடியோ எடுக்க எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கதை மூவ் பண்ணுற விதம் பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்கள். மூவ் பண்ணுற விதம் பிடிக்கல அப்படின்னா நேராக எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க. கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி கதையை மூவ் பண்ணி கொண்டு போவேன். உங்களுக்கு லவ் மட்டும் வேணுமா, இல்லை ஃபைட் சீன் வேணுமா, இல்லை இது காமெடி வேணுமா, எந்த ஒரு இது வேணும்னா என்கிட்ட தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? எந்த ஜோடி அதிகமாக காட்டணும்னு சொல்லுங்கள். நான் அந்த ஜோடியவே அதிகமாக காட்டுறேன், சரிங்களா? ஆனால் வந்து எனக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுன்னு ஆசைப்பட்டேன், அதனால் நான் பேசிட்டேன். ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா உங்கள் வீட்டு பிள்ளையான்னு நினச்சி என்னை மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். அந்த பொண்ணை போய் பாருங்கள். 2வது வந்து அபி என்னை உள்ளே வர சொல்லணும்னு சொல்லிட்டு போங்க. ஓகே சார், புரியுது. இருந்தாலும் அவங்களும் கொஞ்சம், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் இந்த இடத்துல இருந்து எப்படி மூவ் பண்ணதான் உங்களுக்கு தெரியல. உண்மை தெரிஞ்ச உங்களுக்கே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஓகே சார், நான் அபி உள்ளே வர சொல்லிட்டு நான் போகிறேன். ஓகே, கிளம்புங்க. என்ன மேடம் நீங்கள் இன்னும் கிளம்பலையா? ஜுவல்லர் டிசைனர் வெளில தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை கேட்டு ட்ராயிங் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம், சரிங்களா? சரி, நான் பார்த்துக்கிறேன் ஒரு நாள் ஒன்று. ஓகே மேடம், நான் எனக்கு பிடிச்ச டிசைனை ட்ராயிங் பண்ணி வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன். எனக்கு அதே மாதிரி செஞ்சு கொடுங்க. ஓகே மேடம், தேங்க்யூ. போயிட்டு வாங்க. வந்து என் ஃப்ரெண்டு அரவிந்த் வந்து நான் தான் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சி அவளை யாருன்னு தெரியலன்னு சொல்லி இங்கேருந்து நான் அனுப்பி வச்சிருக்கேன். அவன் எனக்கு எப்பேற்பட்டவன்னு உங்களுக்கு தெரியுமா? மது, என்னடி இது சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? நான் சின்ன பிள்ளைலேருந்து ஹாஸ்டலில் தான் அரவிந்த் வளர்ந்தேன். எனக்கு அம்மா கிடையாது. அம்மா பாசத்தை மொத்தமாக நான் உணர்ந்ததுன்னு இவகிட்ட தான். ஆனால் இன்னைக்கு அவள் வந்து என்னை கண்டுபிடிச்சி பேசும்போது என்னால் அவளை கஷ்டப்படுத்தி நான் பார்த்ததும் கிடையாது. ஃபஸ்ட் டைம் கஷ்டப்படுத்திங்க தான் அனுப்பியிருக்கேன். மனம் வந்து இங்கேருந்து போகிறா அரவிந்த். ஒன்று செத்து போகிறா இங்கேருந்து. நானும் ஒரு தாயை பார்த்துக்கிட்டவள நல்லபடியாக கூட நான் பார்த்து வழி அனுப்பி வைக்கல. எனக்காகவே இருந்தவன் இப்போ
ஃபுல்லாக நொறுங்கி போகிறேன். என்னால் எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த முடியுமா, எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுத்தி நான் அனுப்பிட்டேன். இனிமே நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? வேணாம்மா, இப்படி அழுகாதடா, எதுவும் ஆகிட போகுது. எல்லாம் கொஞ்ச காலம் தான்டா. அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டு உடனே ஜாலியாக இருக்கலாம். எந்த ஒரு நான் தடையும் நான் போட மாட்டேன், சரியா? கொஞ்ச நாளைக்கு நான் யாருக்கிட்ட ஒரு 40% ஷேர் யார்கிட்ட சேரணுமோ அவங்கள்ட்ட சேர்த்துட்டு நானும் உன் கூட இந்த சொத்து எதுவுமே எனக்கு வேண்டாம். நானும் உன் கூடயே வந்துடுவேன். நீ மட்டும்தான் இப்போ என் உலகமாக இருக்கு, சரியா? உன் ஃப்ரெண்டை எந்த நல்லா பார்த்துறன்னு மட்டும் பாரு. டெய்லி வேலைக்கு போகிறேன். டெய்லி வேலைக்கு போய் உன்னை எவ்வளோ காப்பாற்ற முடியுமோ, உன்னை எவ்வளோ படிக்க வைக்க முடியுமோ அவளுக்கு நான் படிக்க வச்சு நான் காப்பாற்றுறேன், சரியா? இந்த ஒரு வருஷம் மட்டும் எனக்கு கஷ்டப்படு சாமி. ஏய் ஏய், என்னடி ஆச்சு? ஏய் மது, இங்கே பாரு, என்னாச்சு உனக்கு? என்னால் மூச்சு விட சிரமமாக இருக்கு. மூச்சு விட முடியல அரவிந்த். அம்மா, ஏய் ஏய், என்ன சொல்கிற நீ? முதல்ல வந்து உட்காரிங்க வா. இப்போ கொஞ்சம் ஓகேவே இருக்காடா? இல்லை ஹாஸ்பிட்டலில் போகணுமா? சொல்லுடி. என்ன கொஞ்ச நேரம் இப்படியே என்ன ரிலாக்ஸாக விட்டுட்டீங்க அப்படின்னா இது கொஞ்சம் நார்மலாகிடும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகலாம். சரி சரி சரி, ஓகே. இப்படி நார்மலாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எந்த ஒரு பிரச்சனையும் மைண்டில் போடாத, ஸ்ட்ரெஸ் ஆகாத, சரியா? கொஞ்சம் ஃப்ரீயாக விடு. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இதாக நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், சரியா? நான் இருக்கேன் உனக்கு. நான் இருக்கேன். எந்த ஒரு பிரச்சனையும் மைண்டுக்குள்ளே போட்டுக்காத. கொஞ்சம் ஃப்ரீயாகு. ஓகே. கார்த்திகா யாரு யாராவது பின்னாடி போக சொல்லுங்க. ஏன்னா மைண்ட் அவளுக்கு அப்செட் ஆகிடுச்சுன்னா ஆப்போசிட்டில் லாரி வருது, பஸ் வருதுன்னு பார்க்க மாட்டான். அவள் மட்டும் ரோடு கிராஸ் பண்ணிட்டானா ஏதாவது ஒன்று ஆயிடும். ஓகேடா, ஓகே, வெயிட் பண்ணு. அபியவே நான் போக சொல்கிறேன் கொஞ்ச நேரம். அபி, எங்கடா இருக்க? உள்ளவாடா. என்னடா எதுக்கு அப்படி பதட்டமா கூப்பிட்ட? என்னடா? ஆமாம், மதுவுக்கு என்ன செய்ய ஒரு மாதிரி இருக்கா? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ ஆஃபீஸ்லேருந்து நியூ டிசைனர் ஒரு பொண்ணு உள்ளே வந்துச்சுல்ல, அந்த பொண்ணு எங்கே போதுன்னா அந்த பொண்ணை மட்டும் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கிறியா? ஓகேடா, அதை கிளம்பிட்டேன். டே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுடா. அந்த பொண்ணை அனுப்ப போயிட்டேன். இனிமேல் அந்த பொண்ணு நம்ம பாதுகாப்பில் தான் இருக்கு. நான் கூட இருக்கேன், சரியா? நீ யாருன்னு தெரிஞ்சில காமிச்சிக்க வேண்டாம். நம்ம கடமை முடிச்சதுக்கப்புறம் எல்லா உண்மையும் சொல்லிக்கலாம். அப்போ புரிஞ்சுப்பாடா தங்கல். டே கொஞ்சம் நார்மலாகுடா. சரி டயர்டாகுது. நான் முடியல அதி. நெஞ்சு வலிக்குது. அம்மா. சரிம்மா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ப்ளீஸ்டா. கொஞ்சம் நாயிடா தாங்க. சரியாயிடும். ஒன்றும் இல்லை. உன் கூட நான் இருக்கேன். அரவிந்த், பயப்படாதீங்க. எனக்கு ஒன்றும் இல்லை. பயப்படாதீங்க. நீங்கள் பயந்தீங்கன்னா எனக்கு இன்னும் பயமாக இருக்கும். பயப்படாதீங்க. இல்லைடா, நான் பயப்படல. நான் தெம்பாக தான் இருக்கேன். நான் பயப்படாம தான் இருக்கேன்.
எனக்கு ஒன்றும் இல்லை சரியா. நீ கொஞ்சம் நார்மலானாலே எனக்கு அதுவே போதும் சரியா. உனக்கு முடியலன்னு சொல்லி நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடலாம். நான் போய் பயப்படுவேனா? தேவரே நல்லா தான் இருக்கு. ஓகே அரவிந்த், ஓகே. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் கொஞ்ச நேரம் கண்ணு மூடி படுக்கிறேன் அரவிந்த். ஓகேடா, ஓகே. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ரெஸ்ட் எடு. உடனே முடியலன்னா சொல்ல, நான் ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக கூப்பிட்டு போயிடுறேன் சரியா. அப்பா ஒரு வழியா தூங்கிட்டா. அரவிந்த், என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க ப்ளீஸ். இல்லைம்மா, நான் எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கு. நீ கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருடா. ஏய் ஏய், இந்த அம்மா பொண்ணு நில்லு. என்னை பார்த்து யார் நீ கேட்டுட்டல. இனிமேல் நீயே வந்தா கூட நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஐயா ஏ கிறுக்கு, நில்லு கிறுக்கு. என்னடா அது, இவ பேர் கூட தெரியலையே. ஏ புதற மாட்டே. இதுக்கப்புறம் எப்படி கூப்பிட? இந்த அம்மா நில்லுமா. கார் வருது, நில்லு. என்ன அது இப்படி அசால்ட்டாக நடந்து போயிட்டு இருக்கு? ஐயோ, கார் வர கிட்ட வந்துச்சு. இந்தா நில்லு. வேற வழியே இல்லை. ஐயோ அம்மா, யார்டா நீ? என் கையை விடுறாடே. ஏண்டிக்கு இருக்கு, இது என்ன உங்க அப்பா ரோடா? நீ விட பப்பரக்கா என்ன பாரு அழகா பாரு நடந்து போயிட்டு இருந்தா எவனாவது வந்தானு வச்சுக்கேன், இந்த ஜோலி முடிஞ்சது. டேய் ஒழுங்கு மாதிரி என் கையை விடுறாடே. டே கையை வலிக்குது. ஐயோ அம்மா, டே என் கையை விட்டு தோட எருவ மாடு. டேய் விடுறா என் கையை. கையை தானே விடணும், இதே விட்டுறேன். டேய் எருவ மாடோட கையை விட சொன்னா நீ எங்கடா கையை வச்சிருக்க? கையை விடுற, கூசி தொலையுது. கையை எடுற, கையை கூசி தொலைத. நான் எங்க அப்படி கையை வச்சிருக்கேன்? ஓ சாரி. போ சாயில தீ வச்சு கொளுத்த எருவ மாட்ட வேலை. கையை எடுத்து தொலைடா. ஆமா, ஏற்கனவே தீ வச்சு கொடுத்த மாதிரி தான் இருக்கு. வாமாங்கிட்டு. ஐயோ டே கையை எடுத்துட்டு ஏதாவது பேசாண்டா. அவ்வளோதானே, அதை எடுத்துடுறேன். உன்னை நான் விட சொன்னேன், உன்னை நான் கட்டி பிடிக்க சொல்லு. ஃப்ராடுகாரனா, என் மரியாதையே விட்டுரு, இல்லைன்னா மூஞ்ச பேத்து விடுவேன். ஆல்ரெடி பேத்த மாதிரி தான் இருக்கு, நீ ஒன்றும் பேக்க வேண்டாம். ஏவா எவ்வளோ தானே கத்திட்டு வர்றது உனக்கு? கத்திட்டு வந்தியா? நீ யாருடா நீ? டேய் யாருடா நீ? என்னத்துடா நீ கத்திட்டே வர? நீ யாருடா? சொந்தமா பந்தமா, அண்ணா தம்பியா, மாமனா மச்சனா? யாருடா நீ? எதுக்கு கத்திட்டே வர? கடவுளே, எவ்வளோ வாய். வாயாடி, நான் உன்னை எப்படி வச்சு நான் சமாளிக்க போறேன்? டேய் வெண்ண மோன, நீ எதுக்கு என்ன வச்சு சமாளிக்கணும்? யாருடா நீ? என்ன வச்சு சமாளிக்க போற? என்ன மௌன? என்னைய திட்ட இல்ல, எங்க அப்பாவை திட்டுற, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் கையில கொஞ்சமா சூடு சொரணை மான வெக்க ரோஷம் ஏதாவது இருந்துன்னா வச்சுக்க, இப்ப மாதிரிதான் என்னை விட்டுருவேன். போதும் நிப்பாட்டு. கழுவி ஊத்தாத. ஆத்தி விட்டா எவ்வளோ பேச்சு பேசுவா போல. ஆம்பளையோட நீ மிஞ்சிட போல. நான் அப்படிதான் உனக்கு என்னடா பிரச்சனைப்ப? பொம்பளை பிள்ளையா அடக்க உடக்காம இருக்க கத்துக்க சரியா? எப்பா பஜாரி மாதிரி கத்துறா. நான் பொம்பளை பிள்ளை உனக்கு யார்டா சொன்னேன்? நான் பஜாரி தாண்டா, என்னை விட்டு தொலைடா. இந்த பஜாரித்தனத்தை எப்படி அடக்கணுங்கிறது எனக்கு தெரியும் சரியா? எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் வாடி.